அஜய்துல்லா சார் கடந்த காலம் நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி தான் காங்கிரஸும் கூட்டணி சரி பாஜக கூட்டணி சரி அங்க பாஜக பொறுத்த வரைக்கும் கூட்டணி அமைச்சு போட்டிடுறாங்க அப்படின்னா அவர்கிட்ட கேட்ட அதே கேள்விதான் முதலமைச்சர் யார் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள். ஒரு தெளிவான கேள்வி நீங்க கேட்டீங்க. கடந்த முறை எப்படியாவது காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக பாஜக அதிக இடங்களை பெற்றிருந்தாலும் கூட உடைத்து வந்த ஒரு கூட்டணி கட்சியை இணைத்துக் கொண்டு அவர்கள் ஆட்சியை கவிழ்த்தார்கள், பிடித்தார்கள். இதுதான் நடந்தது. இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு சொன்னா 288 இடங்கள்ல 140 இடங்களை பிஜேபி பெற்றுவிட்டது. அது மிரட்டி வாங்கினாங்களா, எப்படி வாங்கினாங்களா, வேட்டி வாங்கினாங்களா, நமக்கு காலம் தான் பதில் சொல்லும். காரணம் என்ன சொன்னா ஷிண்டே வேற வழி இல்லாம அவங்க சிஎம் வச்சிருந்தாங்க. அப்ப 140 இடங்களுக்கு போது அதிகமான கூட்டணி உள்ள அந்த கட்சி தான். அஜித் பவாருக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவர் குடும்பத்தில் குழப்பம் செய்தது மட்டுமல்ல, ஒரு மனித இது மதசார்பற்ற கட்சின்னு சொல்லிக்கிட்டு இவ்வளவு காலம் இருந்தவர் பிஜேபிக்கு ஆதரவு அளிச்சிட்டாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அங்கே உங்களுக்கு மகாராஷ்டிராவில் உதாரணமாக பாஜக வெற்றி பெற்றால் பாஜக தான் ஆட்சி அமைக்கும், அவர்கள் தான் முதல் மந்திரி ஒரு சிக்கல் நிச்சயமாக சிக்கல் ஏற்படுகிறது. அந்த சிக்கல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் ஷிண்டேக்கு அவங்களுக்கு தொடர்பு